அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குள்ள பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த பவளக்கொடி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே கொடுத்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பெரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற போகிறாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் தரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கருச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். பவளக்கொடி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. 2வது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். 3வது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க. 4வது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சியுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 5வது பாயிண்ட்டு ஆன்மீக சுற்றுலா பயணம், புனித பயணம், யாத்திரை அடிக்கடி போவீங்க. 6வது பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னக்கூட்டியே யூகக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பவர் உள்ளுணர்வு உங்கள்கிட்ட இருக்குங்க. 7வது பாயிண்ட்டு தூக்கம் லேட்டாக வரும். 8வது பாயிண்ட்டு கைவலி பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க. 9வது பாயிண்ட்டு கால்வலி கால் சொந்தமான பிரச்சனைகளும் இருக்கும் உங்களுக்கு. 10வது பாயிண்ட் ஒன்று கோயிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க, அவசியம் அதை வழிபடணும். 11வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. 12வது பாயிண்ட் சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க, டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 13வது பாயிண்ட் மாமியார் வந்து டாமினேட்டடாக இருப்பாங்க. 14வது பாயிண்ட் ஞாபகம் மறதி, சோம்பல் குணம், அசால்ட்டு தானே உங்கள்கிட்ட இருக்குங்க. 15வது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு. 16வது பாயிண்ட் மோஷன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். 17வது பாயிண்ட் உங்கள் மேரேஜை பார்ப்பதற்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் 40 வயசுக்குள்ளேயே அப்போ விடக்கூடிய அமைப்புகள் உண்டு. 18வது பாயிண்ட் ஃபைனான்ஷியல் பிரச்சனை, பொருளாதார தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். 19வது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 20வது பாயிண்ட் யூட்ரஸ் பிரச்சனை உண்டு. 21வது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 22வது பாயிண்ட் அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார். 23வது பாயிண்ட் அப்பா வந்து உங்களை மட்டும் தான் பேசுவார். 24வது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். 25வது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு. 26வது பாயிண்ட் கணவராலேயோ அல்லது கணவர் வழி உறவினர்களையோ பெருத்த அவமானங்களை சந்திப்பீங்க. 27வது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை, யூரினில் வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை சந்திப்பீங்க. 28வது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார். 29வது பாயிண்ட் கணவர் குடும்பம் வந்து பூரிய தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும். 40வது பாயிண்ட் கணவருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெடி மைண்டுங்கிறது இருக்காது. 31வது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்ச மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசு ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 32வது பாயிண்ட் திருமணம் தாமதமாகும். 33வது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 34வது பாயிண்ட்டு உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி, அக்கா இருந்தாலும் சரி, அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 35வது பாயிண்ட் வாலிப வயசில் ஒருதலை காதலால் லவ் ஃபெயிலியராக இருக்கும். 36வது பாயிண்ட் உங்களை மற்றவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க. 37வது பாயிண்ட் பூரிய சொத்துக்கால் அழிஞ்சிருக்கும். 38வது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதிகங்க உங்களுக்கு. 39வது பாயிண்ட் உங்களை விட வயசு அனுபவம் கூட உள்ள நட்பு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அதிகமாக இருப்பாங்க. 40வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு செகண்ட் ஹேண்டு தாங்க செட் ஆகும். அதாவது செகண்ட் ஹேண்டு காரோ அல்லது செகண்ட் ஹேண்டு பொருட்களுக்கு ரொம்பவே யோகத்தை கொடுக்கும். 41வது பாயிண்ட் உடல் சூடு உங்களுக்கு அதிகங்க, அதன் காரணமாக தலைவலி வயிற்று வலியில் அவதிப்படுவீங்க. 42வது பாயிண்ட் நிர்வாகத்திறமை உண்டு உங்கள்கிட்ட. 43வது பாயிண்ட் இடம் வீடு சொத்து அமைதியில் பிரச்சனைகள் ஏற்படும். 44வது பாயிண்ட் சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. 45வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 46வது பாயிண்ட் தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட மாட்டீங்க. 47வது பாயிண்ட் இருதய பயம் இருந்துகிட்டு இருக்கும். 48வது பாயிண்ட் ப்ரமோஷன் உண்டு. 49வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க. கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையதாங்க கண்ணின்னு சொல்லுவோம். உங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இறந்துருப்பாங்க. அது அவசியம் வழிபடணும். கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் A to Z அப்படிங்கிற புத்தகமே போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை நல்லபடியாக அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி இந்த கன்னி தெய்வ வழிபாட்டை முறைப்படி சிறப்பாக பண்ணிக்கோங்க. 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருள்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்க்கையம்மன் தாய் தாங்க. இத்துடன் பவளக்கொடி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சேனல் அதிகமாக எல்லாம் துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.